நியூஸ் அவர் தமிழர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக மாநில தலைவர் மாற்றம், அண்ணாமலைக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி, அண்ணாமலையின் வார் ரூம் கிளப்பிவிடும் செய்திகள் உண்மையா? கள நிலவரம் என்ன? விரிவாக பார்க்கலாம். தமிழக பாஜக மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி கிளம்பி இருக்கிறது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தான் நம்ம பேச இருக்கோம். அதையும் தாண்டி தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் 2 நபர்களுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி, அதாவது இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதற்கு 99% வாய்ப்பு இருக்கும்போது அதுல அண்ணாமலை அவரின் பெயரும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவில் என்ன நடக்குது? மத்தியிலும் குழப்பம் நீடிக்கிறது, மாநிலத்திலும் குழப்பம் நீடிக்கிறது. வரக்கூடிய செய்திகள்லாம் உண்மையா அப்படிங்கிற ஆர்வமும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது எல்லாருக்குமே. முதல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தலாம். பாஜகவிற்கு தமிழகத்துல கண்டிப்பாக இந்த முறை வெற்றி கிடைக்கும், 2 இலக்க வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பிருந்தே சொல்லிக் கொண்டிருந்தார். அதிமுகவோடு கூட்டணி போட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்தும் ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க, பாஜக தனித்து நின்று கண்டிப்பாக இந்த முறை 2 இலக்க கணக்குல வெற்றி பெறுவோம் அப்படின்னு மத்திய தலைமையை பேசி சரிகட்டி இந்த முறை அதிமுகவிலிருந்து விலகி பாஜக தனியாக போட்டியிட்டது. ஆனாலும் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த பல கட்சிகளை தன் பக்கம் இழுத்து கூட்டணி அமைத்து தான் பாஜக போட்டியிட்டது. தனியாக ஒன்றும் போட்டியிடல. போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார்களா அப்படின்னா மாநில தலைவரே கிட்டத்தட்ட 2-3% பின்தங்கி தோல்வியை தான் தழுவியிருக்காரு. கிட்டத்தட்ட 11 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவியிருக்காரு. இது மிக பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. ஒரு தேர்தல் அப்படின்னா அதுல போட்டியிடக்கூடிய கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெற்றி பெற்றாலும் சரி இல்ல தோல்வியை வெற்றி பெற்றா கொண்டாடுவாங்க, அதோட முடிந்துடும். அதையும் தாண்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பேசுவாங்க. ஆட்சி அமைப்பதற்கான பதவிகளை அந்த அமைச்சர்கள் அந்த பொறுப்புகளுக்கான அந்த விஷயங்கள் ஈடுபடும். ஆனா தோல்வியை தழுவினா அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன, ஏன் நம்ம இந்த தோல்வியை சந்தித்தோம், இதற்கு என்ன காரணங்கள், யாரெல்லாம் அதற்கு காரணம், யாரு நல்லபடியாக வேலை செய்யல, யாரு வேலை செஞ்சாங்க, எங்க நம்ம நழுவிச்சு நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறத பேசுவதற்காகவே ஒரு கூட்டத்தை முதல் கூட்டமா அதுதான் இருக்கும். அந்த கூட்டத்துல தான் பேசுவாங்க. ஆனா இந்த முறை பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த தோல்விக்கான காரணத்தை பற்றி பேசுவதற்கான கூட்டத்தை ஏற்பாடு படுத்துவதில் தவிர்க்கிறார். அதை பத்தி பேசவே அவர் விரும்பல. இந்த தோல்வியின் அவர் சொல்லவே விரும்பல. தோல்வியே இல்ல, வெற்றி தான் பெற்றிருக்கோம். நம்ம பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை. பாஜக சிபிஆர் ராதாகிருஷ்ணன் இருக்கும் போதே அவரே பாஜகனுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டியிருக்கிறார். அவர் உயர்த்தி காட்டியதிலிருந்து அண்ணாமலை அவர்கள் குறைத்து தான் இப்போ காட்டியிருக்காரு. அதுவும் பாமகவோடு கூட்டணி போட்டும் அவருக்கு வாக்கு சதவீதம் உயரல. ஆளுநராக 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், எம்எல்ஏவாக இருந்த நயினார் நாகேந்திரன், நடிகையாக இருந்த ராதிகா சரத்குமார், குடும்பம் குழந்தைன்னு இருந்த சௌமியா அன்புமணி, அவங்க எல்லாரையுமே அதாவது பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூட்டிட்டு முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை எல்லாம் கூட்டிட்டு சுயேட்சையாக போட்டியிட வச்சு அவர் தோல்வியை சந்திச்சு டிடிவி தினகரன் அப்படின்னு எல்லாரையுமே கூட்டிட்டு இன்னைக்கு முச்சந்தியில விட்டுருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விமர்சனமாகவும் கோபமாகவும் கொந்தளிப்பாகவும் மாறி இருக்கிறது. சரி, அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில போட்டிட்டாரு. அதாவது ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இப்ப ஒரு மாவட்டத்துல கொஞ்சம் பிரபலமாக இருக்காங்க, மாவட்டத்துல இந்த கட்சியில அவர் தான் அப்படின்னு ஒரு செல்வாக்கோட இருக்காங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துல அந்த கட்சியை சேர்ந்த வேறொரு நபர் போட்டிடுறாரு அப்படின்னா அதை அந்த மாவட்டத்தை சேர்ந்த தலைவர் விரும்ப மாட்டாரு, அவரை தோற்கடிப்பதற்கான வேலையை தான் செய்வாரு அப்படிங்கறதா அரசியல் வரலாற்றுல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த முறை அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் வெற்றி பெற்றக்கூடாது, அவர் வெற்றி பெற்றுட்டா நம்மளுடைய செல்வாக்கு போயிடும் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணாமலையை தோற்கடிப்பதற்கான வேலையை தான் செய்வாங்க
உள்ளடியில வானதி சீனிவாசன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. ஆனா இந்த வெற்றி பெற்ற ஜூன் 4 அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கையின் போதே இந்த விஷயம் பொய் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஏன் அப்படின்னா வானதி சீனிவாசனுக்கு சொந்தமான அந்த தெற்கு கோவை தெற்குல தான் அண்ணாமலை அவர்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. வடக்குல எல்லாம் ரொம்ப மோசமான வாக்குகளை தான் அண்ணாமலை அவர்கள் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கே தெரிஞ்சிச்சு. ஆக மொத்தத்துல அண்ணாமலையுடைய தோல்விக்கு எந்த விதத்திலையும் வானதி சீனிவாசன் காரணம் இல்லை. நம்ம ஏன் இப்ப வானதி சீனிவாசன் அவர்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா பாஜகவுல மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. அந்த மாநில தலைவர் மாற்றம் இருக்குங்கும் போது அதற்கு யார் பாஜக தலைமை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற போட்டியில ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன், இன்னொரு பக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. மற்ற தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்ல அண்ணாமலை ஆகட்டும், இல்ல ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது அமைச்சர் பதவி, இணை அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவுல மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கு இணை அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலையும் அந்த லிஸ்ட்ல இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தகவலும் கிளம்பி இருக்கு. ஆனா இந்த தகவலை கிளப்பி விட்டதே அண்ணாமலையோருடைய வார் ரூமை சேர்ந்த ஐடி விங் தான் அப்படிங்கிறதுனால இதுவும் பொய்யாக இருக்குமோ, அதற்கு வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற ஒரு தகவலும் கிளம்பி இருக்கு. இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையின் மீது மிகுந்த கோபத்துல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்பான, அதாவது இதற்கு முன்பாக இருந்ததை விட பாஜக இந்த முறைதான் தமிழகத்துல அதிக வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு முரணான ஒரு விஷயத்த பாஜக தலைமையிடம் கொடுத்து அந்த விஷயத்தை இந்த கூட்டத்திலேயே, அதாவது என்டிஏ கூட்டத்தினுடைய தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்திலேயே மோடி அவர்கள் பேசிட்டாரு. இந்த விஷயத்தை மோடி அவர்களே தமிழகத்துல வெற்றி பெறாவிட்டாலும் கேரளாவில்